முதலமைச்சர் கவனத்திற்கு ரேஷன் கடையில் வாங்கும் பொருட்களை அனைவரும் பயன்படுத்துவதில்லை. வாங்கி அது ஒரு விலைக்கு விற்றுவிடுகிறார்கள். தரமானதாக இல்லை. அதை தவிர்க்க இலவச அரிசியை தேவைப்படுவோருக்கு மற்றும் வாங்கிக் கொள்ளுமாறு மற்ற பொருட்களும் எப்போதும் மளிகை கடையில் உள்ள பொருட்கள் போல அனைத்து பொருட்களும் அந்த கடையில் இருக்க வேண்டும். என்ன தேவையோ மக்கள் நியாய விலையில் அதை வாங்கிக் கொள்ள வேண்டும். தற்போது உள்ள ரேஷன் முறையின் சிக்கல்கள் நிறைய பேர் ரேஷன் பொருட்களை பயன்படுத்துவதில்லை. பயன்படுத்துபவர்களுக்கு தேவையான அளவு கிடைப்பதில்லை. பொருட்கள் பயன்படவில்லை என்றாலும் மாதம் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கார்டு ரத்து ஆகிவிடும் என்ற அச்சத்தாலேயே வாங்கும் நிலை. தேவையில்லாத பொருட்களையும் வாங்க வேண்டிய கட்டாயம். எனது புதிய ரேஷன் முறை எளிமை, தேர்வு, நியாயம். அனைவருக்கும் ஏடிஎம் கார்டு போல ஒரு ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வழங்க வேண்டும். அந்த மாதத்தில் என்ன தேவை என்பதை மக்கள் தாங்களே தேர்வு செய்து ரேஷன் கடையில் உள்ள பொருட்களிலிருந்து வாங்கிக் கொள்ளலாம். அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை, கோதுமை, உப்பு, மசாலா, தேநீர் முதலிய அத்தியாவசிய பொருட்கள். ஒரு கார்டுக்கு மாதாந்திர வரம்பு லிமிட் நிர்ணயிக்கலாம். உதாரணமாக ஒரு மாதத்திற்கு 1500 ரூபாய் அல்லது 2000 ரூபாய் மதிப்பு வரை தேவையானவர்கள் அதிகமாக வாங்கலாம். தேவையில்லாதவர்கள் தேவையானதை மட்டும் வாங்கிக் கொள்ளலாம். இது முறையான, வெளிப்படையான மற்றும் பயனுள்ள நியாய விலை முறையாக இருக்கும். மக்களின் நேரம், பணம், தேவையற்ற பொருட்கள் வீணாகும் நிலை தவிர்க்கப்படும். மக்களின் தேவைக்கு ஏற்ப மக்களால் தேர்வு செய்யப்படும் நியாய விலை முறை மக்களின் நலனுக்காக. இதனால் மக்கள் பயன்படுத்துவது அதிகரிக்கும், வீணாகும் பொருட்கள் குறையும், திருப்தி வளரும். இது போன்ற மாற்றம் கொண்டு வந்தால் உண்மையிலேயே ரேஷன் முறை மக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். முதலமைச்சர் அவர்களின் கனிவான கவனத்திற்கு